அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை. கான்பூரில் நடைபெற்ற வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் வென்றிருக்கிறது இந்தியா. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி கேட்கலாம். பாலாஜி, இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. பாலாஜி வணக்கம். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய கிரிக்கெட் அணி முழுமையாக கைப்பற்றி வங்கதேசத்தை ஒயிட் வாஷ் செய்துள்ளது. அதாவது பார்த்தோம் என்றால் இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்கதேச அணி 2 டெஸ்ட் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் பங்கேற்றுள்ளது. இந்த தொடரின் முதல் போட்டி சென்னையில் நடைபெற்றது. அதில் சென்னையில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் டெஸ்ட் போட்டியில் வங்கதேசத்தை வீழ்த்தியது. இத்தகைய சூழல் இரண்டாவது டெஸ்ட் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் நடைபெற்றது. கான்பூரில் நடைபெற்ற இந்த போட்டி பெரும்பாலும் மழை காரணமாக பாதிக்கப்பட்டது. கான்பூரில் தொடர்ச்சியாக மழை பெய்து வந்தால் ஆட்டத்தின் முதல் நாள் ஆட்டம் பெரும்பகுதி மழையால் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து 2வது மற்றும் 3வது நாள் ஆட்டங்களும் மழையால் ரத்து செய்யப்பட்ட சூழலில் 4வது நாள் ஆட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் வங்கதேச அணி முதல் இன்னிங்ஸில் 233 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக, இந்திய அணி ஒரு T20 போட்டியை போன்று முதல் இன்னிங்ஸில் விளையாடி அதிரடியாக ரன் குவிப்பில் ஈடுபட்டது. குறிப்பாக தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் மிக சிறப்பாக விளையாடி அரை சதம் அடித்தார். இதேபோல் KL ராகுலும் நேர்த்தியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அரை சதம் அடித்தார். இவர்களின் பொறுப்பான ஆட்டத்தால் இந்திய அணி 9 விக்கெட் இழப்புக்கு 282 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து 2வது இன்னிங்ஸை வங்கதேச அணி ஆடியது. வங்கதேச அணி நேற்றைய ஆட்ட நேரம் முதல் 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. இத்தகைய ஆட்டத்தின் கடைசி நாள் ஆட்டம் இன்று காலை 9:30 மணி அளவில் தொடங்கியது. இதில் இந்திய அணியின் பந்து வீச்சு தாக்குப்பிடிக்க முடியாமல் வங்கதேச வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். ஒரு கட்டத்தில் வங்கதேச அணி 90 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்ற நிலையில் இருந்தது. ஆனால் அதன் பிறகு இந்திய வீரர்கள் மிகச்சிறப்பான பவுலிங்கை வெளிப்படுத்தியதால் அந்த அணி 146 ரன்களுக்கு 2வது இன்னிங்ஸில் ஆட்டமிழந்தது. 2வது இன்னிங்ஸில் இந்திய பவுலர்கள் பும்ரா, ஜடேஜா மற்றும் அஸ்வின் மிக நேர்த்தியாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். தொடர்ந்து 95 ரன்கள் என்ற ஒரு எளிமையான இலக்கை நோக்கி இந்திய அணி 2வது இன்னிங்ஸ் ஆடியது. இத்தகைய 17.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்புக்கு 98 ரன்கள் எடுத்து இந்திய அணி இந்த போட்டியில் 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலம் டெஸ்ட் தொடரை 2-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றி வங்கதேசத்தை ஒயிட் வாஷ் செய்திருக்கிறது. ஆட்டத்தின் பெரும்பகுதி மழையால் பாதிக்கப்பட்ட போதும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி வகை சூடியிருக்கிறது. இது மட்டுமின்றி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் நிலையில் இந்த வெற்றி இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறுவதற்கு மிகுந்த ஒரு நல்ல அடித்தளத்தை ஏற்படுத்தி தந்துள்ளது என்றே கூறலாம். கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அணிதிரள்வோம் வாரீர். இடம் உளுந்தூர்பேட்டை.